1 2 3 4 பொன்முடியவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை கூகுள் பண்ணினா மொத்தம் 4 விஷயம் நமக்கு வருங்க. இந்த 4 விஷயத்தில் ஒரு விஷயத்தில் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பை பொன்முடி தரப்பு ஏற்றுக்கலை. உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் ஏன் போகலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் இப்போ விடுமுறை காலங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த புத்தாண்டு விடுமுறையெல்லாம் முடிஞ்ச பிறகு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. ஒரு விஷயத்தில் என்ன நடக்குது நமக்கு தெளிவான புரிதல் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தள்ளி வச்சிடலாம். மிச்சம் 3 விஷயம் இருக்குல்ல, அது என்னாச்சுப்பா? எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த வழக்குகள் பொன்முடிக்கு ஆதரவான நிலையில் இருக்குது, எது எதிரான நிலையில் இருக்குது, எந்தெந்த வழக்குகள் இவரை மீண்டும் சிறை தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த வழக்குகள் இவரை மீண்டும் இதுலேருந்தெல்லாம் வெளியே வந்துடுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த வழக்குகள் இருக்குது. மிச்சம் 3 வழக்கு என்னாச்சு? 23/12/2023 வரைக்கும் இந்த வழக்குகள் அத்தனையுமே எடுத்து பார்த்தா கரண்ட் அப்டேட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒரு வழக்கில் ஜனவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் மிக நேர்த்தியாக விசாரணை ஆரம்பிக்க போது, ஒரு வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுக்கு ஏகப்பட்ட கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிச்சம் 3 வழக்குகளை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழக்கோட அப்டேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். 1996லேருந்து 2001 வரைக்கும் பொன்முடியவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த வழக்கு பற்பல விசாரணைக்கு அப்புறமா மிக நீண்ட நிலுவையில் இருந்த வழக்கு அந்த வழக்கு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் வேலூர் கோர்ட்லேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ வெளியே வந்த பிறகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு நீதிபதி, இவர் வெளியே வந்தது தப்புங்க, இதில் நிறையா முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்து தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழக்கை மறுபடியும் எடுத்து விசாரித்தார். ஸோ அந்த வழக்கை பற்றி அப்டேட்டை நம்ம சொல்ல போனால், அந்த வழக்கு இப்போ எந்த நிலுவையில் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வழக்கை மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தான் விசாரிக்க போகிறாங்க. அவர் தான் ஆல்ரெடி விசாரிச்சுட்டு இருக்காருப்பா, அப்புறம் ஏன் மீண்டும் விசாரிக்க போகிறான்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அவரை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தான் சார், நீங்கள் தான் வந்து இந்த வழக்கை தாமாக முன் வந்து விசாரிக்கிறீங்க, நீங்களே எப்படி நீதிபதியாக இருக்க முடியும், வேறு நீதிபதியை விட்டு விசாரிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற கோரிக்கை திமுக தரப்புலேருந்து வைக்கப்பட்டுச்சு. இதற்கு எதிராக திமுக தரப்பு மேல்முறையீடும் போனாங்க. மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள் இந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணி, நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள்லாம் இருக்கிறதுனால தாங்க நீதித்துறை இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ திமுக தரப்பு இவரை விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நான் தான் விசாரிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இப்போ மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தான் விசாரிக்க போகிறாங்க. இப்போ என்ன பாச்சு, ஏன் மீண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் ஆக்சுவலாக சென்னை ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது மதுரை ஹைகோர்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. மதுரை ஹைகோர்ட்டில் வேறு சில பிரிவுகளை விசாரிக்கக்கூடிய பகுதிக்கு மாற்றிட்டாங்க. நம்ம சேனலில் கூட அவர் மாற்றப்பட்ட உடனே வீடியோ போட்டிருந்தோம். நம்ம ஏன் இந்த மாற்றமானது நிகழ்ந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து மதுரைக்கும், மதுரையிலேருந்து சென்னைக்கும் இந்த ஹைகோர்ட்டில் நீதிபதிகளை தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரே மாதிரி வழக்கை விசாரிச்சுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லி வேறு சில பிரிவுகள் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க சொல்லி அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மதுரைக்கு போயிருந்தால நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஜனவரி மாதம் மீண்டும் சென்னைக்கு வரப்போகிறாரு. சென்னைக்கு வந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு ஜனவரி மாதத்திலேருந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களால் விசாரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கோட இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. இப்போ அடுத்ததாங்க 2006 to 2011 காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் பொன்முடி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தார். தன்னோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு 28 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மையமாக வச்சு ஒரு செம்மண் வழக்கு ஒன்று போட்டாங்க. இந்த செம்மண் வந்து எங்கே எழுதியிருக்காங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் பூந்துரை கிராமத்தில் வருமானத்துக்கு அதிகமாக, அதாவது அரசாங்கத்துக்கு சரியாக கணக்கு காட்டாமல் பல டன் மண்ணை முறைகேடாக அள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த குற்றச்சாட்டோட மையமாக இருந்துச்சு. ஒரு அரசு அதிகாரி தான் அந்த குற்றச்சாட்டை பதிவு செஞ்சாங்க, தாசில்தார் தான் பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கு ஆக்சுவலாக நிலுவையில் இருக்குதுங்க. இந்த வழக்கில் என்ன ஆயிருக்குன்னா, அமலாக்கத்துறை வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த 28 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காங்கல்ல, இந்த பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க வெளிநாடுகளில் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மையமாக வச்சு இவரோட மகன் மேலே நிறையா விஷயங்களை அமலாக்கத்துறை பண்ணியிருந்தாங்க. ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 90 பக்கம் இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றப்பத்திரிகை இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த குற்றப்பத்திரிகையை அடிப்படையாக வச்சு விசாரணையை ஆரம்பிக்கணும். விசாரணையை அடிப்படையாக வச்சு ஆரம்பிக்கும் போது அந்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் அமலாக்கத்துறை தன்னோட வாதத்தை முன்வைக்கும். அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய தகவல்கள் பொய்யானதுன்னு சொல்லி பொன்முடி அவர்கள் தரப்புலையும் அவங்களோட மகன் தரப்புலையும் வாதங்கள் முன்வைக்கப்படும். நீதிபதி ரெண்டையும் பார்த்துட்டு இவர் உண்மைக்குமே தப்பு பண்ணியிருக்காரா தப்பு பண்ணலையா அப்படிங்கிற தீர்ப்பு கொடுப்பாங்க அமலாக்கத்துறை சார்ந்த வழக்கில். இப்போ பொன்முடி அவர்கள் மேலே ஆல்ரெடி ஒரு குற்றப்பத்திரிகை 90 பக்கத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு.
அவங்களோட பையன் வந்து அந்த குற்றப்பத்திரிகையை கோர்ட்டில் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நகல் அத்தனையுமே இவங்க தரப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு. பட் இந்த வழக்கில் விசாரணை இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்னா பொன்முடி அவர்கள் தரப்புலேருந்து அவங்க மகன் தரப்புலேருந்து சரியா கோர்ட்டில் யாரும் ஆஜராகாமல் இருக்காங்க. இப்போ நீதிபதி வந்து இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்துச்சுங்க. நேற்று விசாரணைக்கு வரும்போது நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வழக்கோட குற்றச்சாட்டை பதிவு செய்யணும், ஜனவரி 4ஆம் தேதி 2024 நீங்கள் எல்லாருமே நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 90 பக்கத்தோட நிப்பாட்ட மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா அந்த செம்மன் சார்ந்த விஷயத்தில் குற்றப்பத்திரிகை நாங்கள் தாக்கல் பண்ணுவோம். இந்த முறைகேடாக மண் அள்ளினாங்கல்ல, அது சார்ந்த புகைப்படங்கள் அத்தனையுமே நாங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த புகைப்படங்கள் அத்தனையுமே நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவோம். கூடுதலாக இதில் நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செம்மன் குவாரி வழக்கானது ஜனவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் விசாரணையானது சூடு பிடிக்கப்படும் அப்படிங்கிறது இப்போ கிடைச்ச தகவலாக இருக்குது. இது ரெண்டாவது விஷயமா. இப்போ மூணாவது விஷயங்க, உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. சென்னை சைதாப்பேட்டையில் ஸ்ரீநகரில் 3680 சதுர அடி நிலம் வந்து முறைகேடாக பொன்முடி அவர்கள் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி வளைச்சிட்டாரு, தன்னோட மாமியார் பேருக்கு இந்த நிலத்தை மாற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மையமாக வச்சு ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க. இந்த வழக்குலேருந்து பொன்முடி அவர்கள் ஜூலை மாதம் வந்து இல்லைங்க இவர் தப்பெல்லாம் பண்ணலங்கன்னு சொல்லி பொன்முடி அவர்களை வந்து நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருச்சு. இந்த வழக்கோட தன்மை என்ன, முறைகேடாக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை வளைச்சிருக்கார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் இவர் குற்றமற்றவர் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த வழக்கு ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுக்கு மிக நேர்த்தியாக மிக ஆழமாக வைக்கப்பட்டு இருக்கு. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இப்போ சென்னைக்கு வர வந்திருக்காங்களா, இந்த வழக்கில் உண்மைக்குமே உண்மைக்குமே விடுதலை செய்யப்பட்டிருக்காரா, அதிகாரத்தை அவர் பயன்படுத்தலையா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்வி இங்கே எல்லாரும் வச்சிருக்கு. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களை இந்த வழக்கை மறுபடியும் தூசிட்டுடுங்க சார், இந்த வழக்கில் என்ன பிரச்சனை, என்ன ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கு, எப்படி விடுதலை பண்ணாங்க, சரியான தகவல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த வழக்கை ஃபேக்ட் செக் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுக்கு தொடர்ச்சி அழுத்தம் வைக்கப்பட்டு இருக்கு. எல்லா நீதிபதியும் ஒட்டி இவரை மட்டும் ஏன் அழுத்தம் வைக்கிறாங்கன்னா, ஏன்னா இவர் தான் எம்எல்ஏ எம்பி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி. கீழமை நீதிமன்றங்கள் எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் விடுதலை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விடுதலை சரியானதா தவறானதா அப்படிங்கிறத ஆராயக்கூடிய அதிகாரம் இவர்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் சார் இவர் பண்ணுற எல்லா வழக்கிலையும் வலுவாசுகிறார் சார், இதில் மட்டும் எப்படி சார் குற்றமற்றவராக இருப்பார், இந்த வழக்கை மறுபடியும் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரிங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்கு. ஸோ ஒரு வழக்கில் விடுதலை ஆயிட்டாரு, அந்த விடுதலை உச்சநீதிமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. செம்மன் குவாரி வழக்கு ஜனவரி 4ஆம் தேதியிலேருந்து விசாரிக்க போகிறாங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தாமாக முன்வந்த வழக்கு அவரே மீண்டும் விசாரிக்க போகிறாங்க. அதாவது இந்த முறைகேடா நிலம் கையகப்படுத்தக்கூடிய வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களை மீண்டும் விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுவாக்கப்பட்டு இருக்கு. ஸோ பொன்முடி அவர்கள் விஷயத்தில் இப்போ வரைக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த வழக்கில் எது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை நோக்கி தான் அவரோட அரசியல் எதிர்காலம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண வந்தோம். அதை சொல்லியாச்சு, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.